வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பயிற்சிக்கு நம்ம போகலாம். இந்த பயிற்சிக்கு பேர் என்ன தெரியுங்களா? நாடி சுத்திங்கிற ஒரு பயிற்சி. அப்போ அந்த நாடி சுத்தி அப்படின்ற பயிற்சி அப்படின்னா என்னன்னா, உங்கள் உடலில் இருக்க நாடி நரம்புகளை சுத்தம் செய்யக்கூடிய பயிற்சி. ஏன்னா இது பிராணயாமத்துக்கு இதுதான் பேஸ். நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது நாடி சுத்தி. சரிங்களா? அப்போ இந்த நாடி சுத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னா, வழக்கம் போல் நீங்கள் மூச்சை இழுப்பீங்க, மூச்சை வெளியில் விடுவீங்க இல்லையா? லைக் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி 3 தடவை நம்ம பண்ணுவோம் இல்லையா? எஸ். இதவே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு மூச்சு பகுதியிலிருந்து நம்ம பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அப்போ எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கையை நீங்கள் எப்படி பண்ணணும்னா இப்படி வச்சுக்கணும். உங்களால் இப்படி வைக்க முடியுமான்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வைக்க முடியும். நல்லா பாருங்கள். கட்டை விரல் இங்கே இருக்கா, இன்னொன்று மோதிர விரலுமாங்களே இது. இந்த 2 விரல் மட்டும் வெளியில் இருக்கணும், மற்ற 3 விரல் அமைங்கிருக்கணும். இப்படி தான் இருக்கணும் போஸ்டர். இந்த மாதிரி போஸ்டர் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வரலைன்னா ட்ரை பண்ணுங்கள் இதை பரவிக்கிறதுக்கு டெய்லியும். அதுக்கு பொதுவாக என்ன பண்ணலான்னா, அப்படி வரல சார் எனக்கு அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், உங்களுக்கு கட்டை விரல் ஒன்று நார்மலாக, இல்லை இந்த விரல் வச்சுக்கோங்க, இல்லை இந்த விரல் வச்சுக்கோங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் இதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர், இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ இது 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 கிளியரா? அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். முதல்ல இந்த இது, அதாவது நல்லா பார்த்துங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஒரு போஸ்டரில் உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு முதுக செவுத்துக்கு மேலே சைடில் வச்சுட்டு என்ன பண்ணுறது, செவுத்தோடு உட்காந்துக்குங்க. ஸோ தட் ஸ்பைன் கரெக்டாக இருக்கும். அதோட என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்பைன் கரெக்டாக இருக்கும்போது முதுகுத்தண்டு நேராக இருக்கும். நேராக வச்சுக்கிட்டு உங்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், இந்த கால் ரைட் லெக் தூக்கி லெஃப்ட் லெக் மேலே போட்டுப்பீங்க. கரெக்டாக லெஃப்ட் தை மேலே போட்டுக்கிறது. ஒரு காலை மட்டும் மேலே போட்டுக்கலாம், 2 காலும் போடலாம். அது யோகிகள் பண்ணுறது. அது அதனால் முடிஞ்சா பண்ணுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? இல்லாட்டி ஒரு கால் மேலே இது மட்டும் போட்டுக்கங்க, இல்லை சமணங்கால் போட்டு உட்காந்துங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்மளுக்கு ஆல்ரெடி வயிற்றுக்குள்ள கொஞ்சம் காற்று இருக்கும். அந்த காற்றை முதல்ல வெளியில் விடணும். அதுக்கு நான் என்ன சொல்ற மாதிரி அந்த 3 தடவை நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நல்லா மூச்சை ஃபர்ஸ்ட் இழுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிட்டீங்கன்னாவே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று கொஞ்சம் வெளியில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, கை இப்படி வச்சுக்கங்க. இல்லை உங்களால் வைக்க முடியாட்டி நான் சொன்ன மாதிரி எப்படி வேணால் வச்சுங்க. வச்சுட்டு முதல்ல ரைட் நாஸ்ட்ரில், இந்த சைடு மூக்கு இருக்கு இல்லைங்களா, ரைட் இல்லையா, அதை தூக்கி இந்த இடத்துல இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும். புரியுதுங்களா? இப்படி இப்படி ட்ரெயின் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் நாஸ்ட்ரில், லெஃப்ட் இருக்கு இல்லையா, இடப்புறம் இல்லையா, இடப்புறம் மூச்சை இழுக்கணும். மூச்சை இழுத்து ரைட்டில் விடணும். புரியுதுங்களா? லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் சைடு வெளியில் விட்டு மறுபடியும் ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு விடணும். நல்லா பார்த்துக்குங்க. முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் இடதுபுறமாக மூச்சை இழுத்து வலதுபுறமாக மூச்சை விடணும். நெக்ஸ்ட் அதே விட்ட இடத்துல மறுபடியும் வலதுபுறமாக மூச்சை இழுத்து இடதுபுறமாக மூச்சை விடணும். நல்லா புரிஞ்சுதா? இதுக்கு பேரு தான் நாடி சுத்தி அப்படிம்பாங்க. நாடி சுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க உடலில் உள்ள நாடி நரம்புகளை சுத்தம் செய்தல். பேசிக். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் மூச்சை இழுக்கிறேன்னா இப்படி பண்ணுவேன், மூச்சை விடுறேன்னா இப்படி பண்ணுவேன். கரெக்டா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு நல்லா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட்
நான் 3 தடவை 3 கவுண்ட் பண்ணியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இடது மூக்கில் மூச்சை இழுத்து, வலது மூக்கில் மூச்சை விட்டு, வலது மூக்கில் அதே மூக்கில் மூச்சை இழுத்து, மறுபடி இடது சைடு வெளியில விட்டீங்கன்னா கவுண்ட் 1. இதுதான் 1 கவுண்ட். இந்த மாதிரி நான் 3 கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மூச்சை எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இழுக்கிறது உங்க கெப்பாசிட்டியை பொறுத்து. சரிங்களா? அதை பொறுத்து தான் உங்க லங்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நல்லா மூச்சை இழுத்து காட்டுறேன், பேசிக்கா சொல்றேன். அப்போ எந்த அளவுக்கு என் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்கள் ஆயுள் நீடிக்கும். எந்த அளவுக்கு லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வயது, முதிர்ச்சி, ஆயுள் எல்லாமே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் கூட வந்து மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நான் பண்றேன் பாருங்க, எப்படி பாருங்க, நல்லா பாருங்க. ஓகேவா? அப்போ இன்னமும் இன்ஹேல் பண்ணி இன்னும் எக்ஸேல் பண்ண முடியும். பட் சொல்றேன் நான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முன்னாடிலாம் நம்ம ஓடுவோம், விளையாடுவோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீட்லயே உட்காந்து மொபைல் பார்க்கறது, வீட்லயே இருக்கனால என்ன ஆயிடுச்சு, நம்ம லங்ஸ் என்ன ஆகும்? நீங்க ப்ராப்பரா மூச்சை உள்ள இழுத்து விடாதனால லங்ஸ் அதோடைய வேலையை கம்மியா செய்ய ஆரம்பிக்கும். கம்மியா செய்யாம இருக்கும்போது அந்த லங்ஸுடைய ஓரப்பகுதியெல்லாம் அப்படி ஒட்டிக்கும். அப்போ ஒட்டிக்கிட்டு வரும்பொழுது நம்ம மூச்சு எந்த அளவுக்கு உள்ள இழுத்து வெளியில விடுறோமோ அந்த அளவுக்கு லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுடைய ஆயுள் நீடிக்கும். லங்ஸ் சுருங்கிட்டே வந்துகிட்டு இருக்குதுன்னா உங்க ஆயுள் குறைய போகுதுன்னு அர்த்தம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதனால இந்த நாடி சுத்தி ரொம்ப 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 முக்கியம். இதை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களால மூச்சை நல்லா இழுத்து பண்ணும் பொழுது நல்லா என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய அபான வாயுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 வகையான வாயுகள் இருக்கு. அது ஒன்னொன்னுக்கு ஒரு கிளாஸ் தனித்தனியா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிராணவாயு, அபானவாயு, உதானவாயு, சமானவாயு, வியானவாயுன்னு 5 இருக்கு. இதுல நான் இப்ப 2 தான் சொல்ல போறேன். ஒன்னு அபானவாயு, இன்னொன்னு பிராணவாயு. இப்ப நீங்க மூச்சு பயிற்சி பண்றது மூச்சு நல்லா உள்ள எடுத்துட்டு வர முடியாது, மூச்சை உள்ள கொண்டு வரதான் பிராணன், தான் பிராணவாயு. அதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். 2வது என்ன நடக்கும்னா, நம்ம சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், இல்ல நம்ம டைம் இந்த அடி வயிற்றுல நம்மளுக்கு வாயு கிரியேட் ஆகும் தெரியுமா, கேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் தான் அபான வாயு. அந்த அபான வாயு என்ன பண்ணும்? அந்த அபான வாயு தான் டேஞ்சர். ஒரு மனிதனுக்கு அபான வாயு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அவனுடைய உடல் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். கெட்டு போக ஆரம்பிக்குதுன்னு. அதனாலதான் டைஜஷன் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வர்றது அதுக்கு காரணம். நிறைய பேருக்கு பெருசா தொப்பை போட்டுருங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு அபான வாயு ஃபுல்லா ஸ்டோர் ஆகி கிடக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க பிராணவாயு நிறைய இழுக்க 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 அபான வாயு வெளியில போகும். நம்ம எங்க பிராணவாயு இழுக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வர்றோம், நம்ம கிடையாது. பிராணவாயு நிறைய இழுத்து நிறைய பண்ணும்போது அபானவாயு வெளியில போகும். அப்ப இது மூலமா என்ன? இன்டைரக்டா வெயிட் லாஸ் ஆகும், வயிறு தொப்பை குறையும், இதெல்லாமே நடக்கும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்ப நாடி சுத்திக்கு நம்ம போறோம். சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி இப்படி இப்படி இழுத்து இப்படி வந்தா 1 கவுண்ட். இந்த மாதிரி நம்ம 12 கவுண்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 12 கவுண்ட். கண்ணை மூடுறவங்க முடிக்குங்க, தப்பு இல்லை. இல்லை கண்ணை திறந்து பண்றதா நல்லது. கண்ணை திறந்து பண்ணி கான்சென்ட்ரேஷன் வரல சார் இன்னும் நினைப்பலாம், கண்ணை முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் 2 ஆனால் கண்ணை திறந்தா போகணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? மொத்தம் 12 தடவை நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? எஸ். கை இப்படி வச்சுக்கங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஃபர்ஸ்ட்
அப்போ மொத்தம் 12 தடவை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சில பேர் சீக்கிரமாகவே முடிச்சிருப்பீங்க, பரவாயில்ல. இதை கம்பல்சரி டெய்லியும் பண்ணுங்க, காலையிலையும் மாலையிலையும் பண்ணுங்க. பண்ணி முடிச்சோடனே உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும். முதல்ல ரொம்ப முக்கியமானது, ஏன்னா உங்கள் நாடி நரம்புகளை இது சுத்தம் படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப 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 உன்னதமான பயிற்சி இது. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, உங்களுக்கு பூரகம் கும்பகம் ரேசகம்னு சொல்கிற மாதிரி பூரகம் ரேசகம் பண்ணுறோம். மூச்சை உள்ள இழுக்கிறது, மூச்சை வெளியில் வருது. இதையும் சின்னதாக பிராணாயாமம் சொல்லிக்கலாம், நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பிராணாயாமம் டோட்டலாக வேறு. அதில் வந்து பூரகம் கும்பகம் ரேசம், இதில் வந்து நம்ம மூச்சை இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விட்டுறோம். ஆனால் அதில் மூச்சை இழுக்கணும், உள்ள வைக்கணும், மூச்சை விடணும். இன்னொரு டெக்னிக் என்ன, மூச்சை இழுக்கணும், மூச்சை வெளில விட்டு அப்படியே நிற்கணும். இது 2 வகை இருக்குது. இது அடுத்தடுத்த பயிற்சியில் நான் சொல்லித்தரேன். இந்த நாடி சுத்திங்கிறத முதல்ல பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கு கரெக்டான வழிமுறைகள் சொல்கிறேன், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு சாந்தி தவம் நம்ம சொல்லியிருக்கோம் 2 பார்ட்டு. இது இல்லாமல் விபாசனா டெக்னிக் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மூச்சை வந்து எப்படி பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? இது வந்து இன்னைக்கான பயிற்சி. அடுத்த பயிற்சி நம்ம ஓம்கார ஜபம்னு ஒன்று இருக்குது, அந்த பயிற்சி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிராணாயாமாக்கு போகலாம். ஆனால் இதில் என்ன கண்டிஷன்னா, இந்த ஓம்கார ஜபமோ, இது பேர் என்ன, சாந்தி தவமோ இல்லை விபாசனாலாம் வந்து நீங்கள் வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பிராணாயாமான்னு வந்துட்டாலே கண்டிப்பாக ஒருத்தருடைய கைடன்ஸ் டெஃபினட்டாக தேவை. ஸோ பிராணாயாமா கிளாஸ் வரும்போது டெஃபினட்டாக அந்த கைடன்ஸோடு நான் சொல்கிறேன், நீங்களும் கைடன்ஸோடு ஏற்றுக்கிறது பெட்டர், புரியுதுங்களா? அப்போ தான் அதோடைய நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதுதான். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நாடி சுற்றி நம்ம பயிற்சி பார்த்தோம் இல்லையா? இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை எனக்கு வந்து ஐ ஹோப் உங்களுக்கு நல்லபடியாக ரிசல்ட் டெஃபினட்டாக வரும். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறதை நீங்கள் கண் முன்னாடியே பார்ப்பீங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தாராபுரம். நன்றி, வணக்கம்.